ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்கிச்சம்மா சமையல். இன்றைக்கி நம்ம எக் மசாலா ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 5 முட்டை நான் வேக வச்சு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சால்ட்டு. இது மட்டும்தான் தேவை. இதை வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ மசாலாலாம் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு கத்தியில் மசாலா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது லைட்டாக இப்படி அப்ளை பண்ணுங்கள். மஞ்சக்கரு வெளியில் வராத அளவுக்கு பார்த்து கரெக்டாக அப்ளை பண்ணணும். இதே மாதிரி பேக் சைடும் அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா முட்டைக்கும் அப்ளை பண்ணிக்கலாங்க. இப்போ மசாலாலாம் அப்ளை பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம எப்படி பொரிக்கிறதுன்னு பார்க்கலாம். பேனில் எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ எக்கு வச்சுக்கலாம். இப்போ எக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். மசாலா தடவின எக்கு எல்லாம் ஒன்று ஒன்றா வச்சுக்கலாம். 10 நிமிஷம் வெந்த வாட்டி திருப்பி போட்டுக்கலாங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா இருக்கு. இப்போ எடுத்து சர்வ் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, எக் மசாலா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.